Shorthand Tamil Senior Grade, General Passage. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, விவசாயத்துறை மற்றும் மீன்வளத்துறை ஆகியவை குறித்த மானிய கோரிக்கைகள் அவையின் முன்பு விவாதத்தில் இருக்கின்றன. நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பது இங்கு உள்ள எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நமது அரசு எந்த அளவுக்கு விவசாய மக்களுக்கு சேவை செய்கிறதோ அந்த அளவுக்கு நமது நாடு விவசாய முன்னேற்றம் அடைகிறது. அந்த அளவுக்குத்தான் இந்நாடு படிப்படியாக முன்னேறும். விவசாயத்துறை பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. நெல், கரும்பு முதலிய பல்வேறு தானிய பொருள்களை விருத்தி செய்வதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் சாதாரணமாக ஏழை மக்களுக்கு எந்த அளவிற்கு அது எட்டி இருக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் பலன் இன்னும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது என் கருத்து. ரசாயன உரம், பசுந்தாள் உரம் போன்றவைகளை அதிகமாக பயன்படுத்தினால் உற்பத்தியை பெருமளவு பெருக்க முடியும் என்று விவசாய துறையினர் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தாலும் கூட விவசாயிகளுக்கு ரசாயன உரம் கிடைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. கடந்த ஆண்டில் உர விநியோகம் குறித்து அரசு ஒரு புதிய முறையை கையாண்டது. சென்ற வருடம் கூட்டுறவு மூலமாகவும் தனிப்பட்டவர்கள் மூலமாகவும் உரம் விநியோகம் செய்யப்பட்டது. அதனால் எவ்வளவோ சிரமங்கள் ஏற்பட்டன. அந்த கஷ்டங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களுக்கு உரம் வேண்டுமென்றால் கிராம முன்சீப்பிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு போய் பண்டக சாலையில் கொடுத்தால் அங்கு உரம் கொடுப்பார்கள் என்ற நிலைமை இருந்தது. அப்படி செய்தால் பண்டக சாலையில் இப்பொழுது உரம் கொடுக்கும்படியாக இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இன்னும் சரக்கு வரவில்லை என்றும் இன்னும் 5-6 நாட்களுக்கு பிறகு வேண்டுமானால் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் கையில் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். 5 மூட்டைகள் வேண்டுமென்றால் 3 மூட்டைகள்தான் கொடுக்கிறார்கள். பாக்கி மூட்டைகளை கள்ள சந்தையில் வாங்க வேண்டி இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு அரசினர் மானியம் கொடுத்து விவசாயிகளுக்கு எளிய முறையில் கொடுத்து வந்தார்கள். இப்பொழுது அதை நிறுத்தி விட்டார்கள். உரத்தை அதிகமாக பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்க வேண்டுமென்று பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பதால் பயன் இல்லை. விவசாயிகளுக்கு போதிய உரம் கொடுக்கப்பட வேண்டும். காலம் தவறி உரம் கொடுப்பதால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படாது. இனி அடுத்த வருடம் தண்ணீர் வந்த பிறகுதான் உரம் தேவை. அதற்குள் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்கள் தாலுகாவில் ஒரு கூட்டுறவு மீன் பண்ணை இருக்கிறது.
உறுப்பினர்களுக்கு மீன் பிடிக்க ஏகபோக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக சிறிய சங்கங்களை ஏற்படுத்தி மீன் பிடிப்பவர்களுக்கு அதிக வசதி செய்து கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். சென்னை சாந்தோம் கடற்கரை சாலையில் உள்ள கந்தசாமி கூட்டமைப்பின் மேலாளர், நாகை பெரிய கடை வீதியில் உள்ள நாதன் கூட்டமைப்புக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது 6ஆம் நாளிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். தங்களிடம் உள்ள இயந்திரங்களை தாங்கள் குறிப்பிட்டுள்ள வகையில் பராமரிப்பு பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் உள்ளோம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த ஒப்பந்தப்படி குறைந்த செலவில் பராமரிப்பு பணிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராய் உள்ளோம். நாங்கள் தெரிவித்துள்ளபடி இயந்திரங்களுக்கான பராமரிப்பு பணியை எங்களிடம் ஒப்படைத்தால் இயந்திரங்கள் எந்தவிதமான தடையும் இன்றி சீரான முறையில் இயங்கும் என்பதை மீண்டும் உறுதி அளிக்கிறோம். தாங்கள் கேட்டுக்கொண்ட புதிய இயந்திரங்கள் தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் 1 வார காலத்தில் பணிகள் நிறைவு பெற்று அதன் பின்னர் தங்களது தொழிற்சாலையில் நிறுவும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பணிகள் நிறைவு பெற்றவுடன் இயந்திரங்களை லாரி மூலம் அனுப்புவது மற்றும் வேலையாட்கள் அனுப்புவது பற்றி அறிய மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள